இந்த டைட்டில் எதுக்காக அப்படின்னா, மேபி ஃப்யூச்சரில் நக்ஸுவை வந்து இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த டைட்டில் வச்சுருக்கேன். அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நக்ஷத்ரா நாகேஷ் அதுதான் வந்து அவங்களோட யூடியூப் சேனல். அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ரொம்ப ரசித்து வந்து பேசுகிறதாகட்டும், அவங்களோட மேக்கப் வீடியோஸ் ஆகட்டும், இல்லை எம்டிஸ் வீடியோஸ் ஆகட்டும், எனக்கு எல்லாமே அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களோட மேக்கப் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ண ஒரு சன்ஸ்க்ரீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸோட செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன். இதுதான் வந்து மோஸ்ட்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி ட்ரை பண்ணேன். எனக்கும் அந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்குள்ளே போட்டோடனே அப்சார்ப் ஆயிடுச்சு. எனக்கு வந்து கான்சியஸ் கெமிஸ்ட்ரோட சன்ரிங் அன்விண்டுக்கு அப்புறம் வந்து ஸ்வெட்டு வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தது வந்து இந்த சன்ஸ்க்ரீன் தான். இதோட சன்ஸ்க்ரீன் ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு, ஆக்டினோசேட், அவோபென்சோன், அக்டோகெரிலின், டைட்டானியம் டை ஆக்சைடு. இது வந்து ஒரு ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன், அதாவது கெமிக்கல் ஃபில்டர்ஸும் மினரல் ஃபில்டர்ஸும் சேர்த்திருக்கிற ஒரு ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன். அப்புறம் இதில் வந்து விட்டமின் சி, கிளிசரின், ஆலோ ஜூஸ், செரமைட்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின் பேரியரை வந்து ரிப்பேர் பண்ணும். கிளிசரின், ஹைலரானிக் ஆசிட், ஆலன்டாயின்லாம் என்ன பண்ணுன்னா ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஆலன்டாயின் வந்து ஸ்கின்னை வந்து சூதிங் பண்ணும். ஸோ இது வந்து யூவிஏ, யூவிபி, ப்ளூ லைட், ஐஆர்ஏஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குது. யூவிஏ, யூவிபின்றது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் அண்டு கம்ப்யூட்டர்லேருந்து வர ரேஸ்க்கு வந்து அகைன்ஸ்டாக நமக்கு கொடுக்குற ப்ரொடெக்ஷன் வந்து ப்ளூ லைட். அண்ட் ஐஆர்ஏஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட். எனி ஃபார்ம் ஆஃப் ஹீட்டு வந்து இன்ஃப்ராரெட் தான். நீங்கள் வந்து கிச்சனில் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லை குக்கு வந்து அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட சன்ஸ்க்ரீனில் வந்து இந்த ஐஆர் ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரி சன்ஸ்க்ரீன் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஹீட்டு மூலமாக வர பிக்மெண்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். அந்த பிக்மெண்ட் வந்து ஆகாமல் இருக்கும். இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது தண்ணிக்குள்ளே போட்டவொன்னே வந்து கரையலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஸ்வெட் ஆச்சு அப்படின்னாலும் வந்து இது வந்து வாஷ் ஆஃப் ஆகாது. ஓரளவுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். 2 to 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரீஅப்ளை பண்ணணும். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்வெட் அதிகமாக தரலை, ஈஸியாக அப்சார்ப் ஆச்சு, திருப்பி ரீஅப்ளிகேஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்தது, ஸ்கின்னை ஆயிலியாக காட்டலை. ஈவினிங் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கின்னை வந்து டல்லாக காட்டும், இல்லை வந்து டார்க்காக காட்டும். அந்த மாதிரி வந்து இது எதுவுமே காட்டலை. நக்ஷு, நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் நிறையா டைம் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. எனக்கும் இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.